மனிதன் இன்று நடக்கிற விடயங்களை வச்சு நொந்து கொள்வதை விட இந்த யூகங்களால் நொந்து கொள்வதுதான் கூடுதலாக இருக்கிறது. இது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நடக்கிற விஷயம் இருக்குதானே, நடக்கிற விஷயம் அது கொஞ்சம் தான். ஆனா இது இப்படித்தானோ, அது அப்படித்தானோ, அது அப்படித்தான் நடந்ததோ, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதைத்தான் பேசினாங்களோன்னு யோகித்து யூகித்து யோசிச்சு யோசிச்சு அப்படித்தான் சொல்லி அதனால் நொந்து கொள்வதுதான் கூடுதலாக இருக்கிறது. ஏன் காரணம் என்றா, மனிதன் அந்த சரியா புரிந்து கொள்ள இல்லை, வாழ்க்கையை புரிந்து கொள்ள இல்லை. அவன் நினைக்கிறான் என்ன பத்தி இவங்க பேசுறாங்க, இவங்க என்ன பத்தி பேசுறாங்க, 4 குடும்பம் சேர்ந்து இன்னைக்கு எங்களை பத்தி பேச போறாங்க, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி, நாங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல என்னுடைய நப்சுக்கே ஒரு திரையை என்னால போட இயலாதுண்டா, அடுத்தவனுடைய நப்சுக்கும் வாய்க்கும் எப்படி நாங்க திரை போடுறது? இப்ப நீங்க தொழுகைக்கு தக்பீர் கட்டுறீங்க, நீங்க எல்லாம் எப்படி தொலைவாரீங்க? தொழுகைக்கு தக்பீர் கட்டும்போது நம்ம எல்லாம் எப்படி தொலை வரோம்? இன்னைக்கு நல்ல அல்லாவோட சிந்தனையோட தொழணும், இந்த தொழுகை அல்ல ஏற்றுக்கொள்ளணும், அப்படிதான் நாங்க வரோம். தக்பீர் கட்டோட எங்க போகும் சிந்தனை? மிட்டம் போவோம், அப்புறம் கனடாவுக்கு போவோம், அமெரிக்காவுக்கு போவோம், அப்படியே சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். எங்கட நப்சையே எங்களால கட்டுப்படுத்த முடியல, வெளியே இல்ல, தொழுகையிலே கட்டுப்படுத்த முடியலண்டா அடுத்தவங்களோட நப்சை நாங்க எப்படி கட்டுப்படுத்தலும்? அடுத்தவங்களோட யோசனை எப்படி கட்டுப்படுத்தலும்? நாங்க நினைக்கிறோம்